எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட அந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது எல்லா நாட்களும் நமக்கு சந்தோஷமான நாட்களாகவும் இருக்காது. அதே போல எல்லா நாட்களும் நமக்கு கவலைக்குரிய நாட்களாகவும் இருக்காது. ரெண்டுமே கலந்து இருக்கும். சில நாட்கள் நமக்கு சந்தோஷமான நாட்களா இருக்கும். நிறைய நற்செய்திகள் தேடி வரும். அடுக்கடுக்கான நற்செய்திகளா இருக்கும். எல்லாமே நல்லதாவே நடக்கும். அது தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு சில நாட்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப கஷ்டக்குரிய நாட்களாக இருக்கும். ஏன் ஆண்டுகளா கூட இருக்கலாம். நிறைய ஆண்டுகள் கூட அல்லாஹ் சோதிப்பான். முசீபத் பிடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய தொழுவும் துவா கேட்போம். இருந்தும் அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது போன்ற சமயங்கள்ல நாம என்ன செய்யணும்னா அல்லாஹ்விடம் உதவி கேட்கணும். நாம பாட்டுக்கு துவா செய்யாம விட்டுட்டே இருந்தா அந்த கஷ்டம் இன்னும் நீண்டு கொண்டே போகும். ஒரு கஷ்டம் வருது, அது சின்னதா இருக்கும் போது உடனே அல்லாஹ்விடம் துவா செய்யணும். இந்த மாதிரி எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இது என்னை விட்டு நீக்கு சொல்லிட்டு சிறந்த துவாக்கள் திக்ருகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு உடனடியாக அல்லாஹ்விடம் நாம உதவி தேடும் போது துவா செய்யும் போது நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு லேசு உடனடியாக கிடைக்கும். ஏன்னா துவா என்பது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நம்முடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு அமல் இது. அல்லாஹ்விடம் நாம தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு வருகின்ற அந்த கஷ்டங்கள் எல்லாமே லேசாகும். ரொம்ப நாள் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது நம்ம பெரிய அளவில் பாதிக்காது. அதிலிருந்து ஈஸியா நம்ம வெளியே வந்துடும். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பின் நிச்சயம் லேசி இருக்கின்றது. இது அல்லாஹ்வின் வாக்கு. அல் குரான்ல இருக்கிற வசனம் இது. ஒரு கஷ்டம் நம்ம நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குன்னா நிச்சயமா அதற்கு பிறகு நமக்கு நற்செய்தி உண்டு. ஆனா அந்த கஷ்டத்துல நாம எப்படி நடந்து கொள்வது அதை பொறுத்துதான் அந்த நற்செய்தியா இல்ல இன்னும் அந்த கஷ்டம் நீளுமா சொல்லிட்டு மாறுபடும். அந்த கஷ்டத்துல பொறுத்து கொண்டு அல்லாஹ்விடம் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த நற்செய்தி நம்மை தேடி வரும். அதனால என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. நிச்சயமாக எல்லா கவலைகளிலிருந்தும் அவன் நம்மை காப்பாற்றுவான். அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தான் நமக்கு தந்தா அதை நீக்கிற சக்தியும் அவன்கிட்ட தான் உண்டு. அவன்கிட்டயே நம்ம துவா செய்வோம். சிறந்த துவாக்கள் சொல்லிட்டு நீங்க சேர்த்து ஓதிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவாக்கள் சொல்லிட்டு ஓதிக்கொண்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு துவாவிற்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு 4 துவாக்களை சொல்றேன். இந்த 4 துவாக்களும் நீங்க சேர்த்து ஓதி பாருங்க. எல்லா வித நன்மைகளும் உங்கள் வீடு தேடி வரும். வறுமையை நீக்கும், உங்கள் கஷ்டங்களை நீக்கும், கவலைகளை நீக்கும், செல்வ வளத்தை வாரி தரும். உங்க மனதுல ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். அந்த சோதனையில என்ன ஒரு கவலையில் நீங்க இருக்கீங்களோ அது உடனடியாக ஒரு ரிலீஃபும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான இந்த 4 துவாக்கள். இதை கேட்ட உடனே நிச்சயமா அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பான். நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களா இருக்கலாம், தெரியாத துவாக்களா இருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஓதிட்டு வாங்க. எத்தனை முறை ஓதணும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் துவா சொல்லிடுறேன், பிறகு அந்த கணக்கு முறையை சொல்றேன். முதல் துவா, லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். உண்மையான தெளிவான மற்றும் பேரரசனாகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இந்த துவாவிற்கு என்ன சிறப்புனா, இந்த துவாவை நீங்க உங்க வீட்டுல தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்க வீட்டுல கஷ்டம், வறுமை, கடன் இது ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கி ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அழகான ஒரு துவா, மன அமைதியை பெற்று தரக்கூடிய ஒரு துவா. இப்போ 2வது துவா என்னன்னு பார்க்கலாம். யா ஹய்யு யா கய்யூமு. யா ஹய்யு யா கய்யூமு, என்றும் உயிரோடு இருப்பவனே, அனைத்தையும் நிர்வகிப்பவனே. கேட்டால் தரக்கூடிய 2 இஸ்முக்கள் இருக்கு. அதாவது அஸ்மால் ஹுஸ்னாவில் நிறைய பெயர்கள் இருக்கு. அல்லாஹ்வின் பெயர்கள் 99 பெயர்கள். அதுல நிறைய பெயர்களை இஸ்முல் ஆலம் சொல்லுவாங்க. சில பெயர்களை குறிப்பிட்டு இஸ்முல் ஆலம்னா இந்த பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் நம்ம என்ன கேட்டாலும் சரி அது கண்டிப்பா கிடைக்கும், எந்த மறுப்பும் இல்லாம கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுல இருக்கிற ஒரு ரெண்டு பேர்கள் தான் ய ஹய்யு ய கையூமு. இது ரெண்டுமே சேர்த்துதான் வரும். மிக மிக சிறந்த பேர்கள். நீங்க நார்மலா துவா கேட்கும் போது இந்த ரெண்டு பேர்களை கொண்டு துவா செய்யும் போது நிச்சயமா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும். இப்ப நம்ம பொதுவா அல்லாஹ்விடம் துவா செய்யறோம். துவா செய்யும் போது துவாக்கு சொல்லிட்டு சில ஒழுங்குமுறைகள் இருக்குல்ல, அதுல ஒண்ணு அல்லாஹ்வை புகழ்வது. அல்லாஹ்வை புகழ்ந்து நாம துவா செய்யும் போது மறுக்கப்படாமல் நம்முடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள்ல சிறந்தது என்னது? அஸ்மால் ஹுஸ்னா. இதுல இருக்கிற ஒவ்வொரு பெயருக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஏன்னா அல்லாஹ் யார், அதாவது அல்லாஹ்க்கு சொல்லிட்டு ஒரு பண்பு குணங்கள் இருக்குல்ல, அதை ஒரே ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய அழகான பெயர்கள் தான். இந்த ரெண்டு பெயர்களை நீங்க ஒதுக்கிங்க. அடுத்து மூன்றாவது துவா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ் தூய்மையானவன், அவனுக்கே புகழ் அனைத்தும் என போற்றி புகழ்கிறேன். இதுவும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். மிக மிக சிறந்த பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை 100 முறை நீங்க சொன்னீங்கன்னா நம்முடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். சிறந்த ஒரு தௌபாவிற்கான துவாவும் கூட. நம்முடைய நாள்ல ஒவ்வொரு நாளும் நாம தௌபா செஞ்சு கொண்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு முறை துவா செய்யும் போதும் இப்ப எப்படி அல்லாஹ்வை புகழணும், அது போல அல்லாஹ்விடம் நாம செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பிற்கான சில வார்த்தைகளை சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் நம்ம துவா செய்யணும். அப்படி துவா செய்யும் போது நம்முடைய துவாக்கள் விரைவில் அங்கீகரிக்கப்படும். அதனால இந்த ஒரு துவாவை 100 முறை அவசியம் ஓதணும். ஏன்னா 100 முறை ஓதுனாதான் உங்களுக்கு அந்த ஒரு பலன் கிடைக்கும். அதாவது நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னித்து விடுவான். அடுத்து கடைசியாக நான்காவது சலவாத். சலவாத் இல்லாம நம்ம ஒரு துவாவை முடிச்சிட்டோம்னா நம்முடைய துவாக்கள் அப்படியே அந்தரத்துல தொங்கி கொண்டிருக்குமா, அல்லாஹ்விடம் டைரக்டா போகாம. செலவாத்து தான் நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடம் டைரக்டா அல்லாஹ்விடம் கொண்டு சேர்க்கும். அதனால எப்போ துவா செஞ்சாலும் சரி செலவாத்தை ஓதி முடிங்க. அல்லாஹ்வை புகழணும், தௌபா செய்யணும், செலவாத் ஓதணும். நிறைய செலவாத்துக்கள் இருக்கு. நான் சிம்பிளா ஒரே ஒரு செலவாத்தை சொல்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். இறைவா, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உனது அருளை பொழிவாயாக. அவ்வளவுதான். 4 திக்ருகள் நம்ம பார்த்துட்டோம். என்னதை பார்த்துட்டோம்? ஃபர்ஸ்ட் துவா என்னது? லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் யா ஹய்யு யா கய்யூமு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான துவாக்கள் இது. எல்லாருக்குமே கண்டிப்பா இது மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு நீங்க ஓதலாம் தேவையில்லை. ஒவ்வொரு துவாக்களையும் ஒரு 100 முறை ஒதுக்கிங்க. 100 முறை என்பது ரொம்ப பெரிய டைம்லாம் உங்களுக்கு ஆகாது, நிறைய நேரம்லாம் உங்களுக்கு எடுக்காது. ரொம்ப ஈஸியா ஓதிடலாம். ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு, எந்த வேலை தொழுகைக்கு பிறகு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எந்த வேலைகள் இல்லாம, பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அந்த டைமை ஒதுக்கி இந்த ஒரு 4 துவாக்களையும் 100 முறை சொல்லிட்டு ஊதி அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்க. உங்க பிரச்சனைகளை கஷ்டங்களை நீங்க சொல்லுங்க. நிச்சயமா உங்க பிரச்சனைகள் கஷ்டங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். இதை ஓதி உடனடியாக உங்க மனசு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதை தொடர்ந்து நீங்க ஓதிக்கிட்டே வரும்போது உங்க மனது அமைதி பெறும், உங்க வீட்டுல செல்வம் பெருகும். ஏன்னா செல்வம் பெருகக்கூடிய வார்த்தை தான் இந்த ஃபர்ஸ்ட் துவா. தொடர்ந்து நீங்க ஓதிக்கொண்டே இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை வேற லெவலுக்கு இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்காத பல நற்செய்திகள் உங்கள் வீடு தேடி வரும். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் சோதனைகள்ல நீங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட முசீபத்து உங்களை வாட்டி எடுத்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்குவான். இது எல்லாவற்றையும் தந்தது யாரு? அல்லாஹ் தானே. அதை நீக்கக்கூடிய சக்தியும் அவன் கிட்டதான் உள்ளது. நாம கேட்கிற துவாக்களை பொறுத்துதான். நம்ம இது போன்ற சிறந்த துவாக்களை செலக்டிவா எடுத்து அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய அந்த நிலைமை மாறும். ஒவ்வொரு துவா ஓதும் போது மனசார ஓதுங்க. நம்ம என்ன ஓதுறோம் சொல்லிட்டு அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதுங்க. இப்படி மனதார நீங்க ஓதும் போதுதான் 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தஹஜ்ஜுத் நீங்க ஏந்திருச்சு அந்த நேரத்துல முடிஞ்ச அந்த 2 ரக்காத் தொழுங்க. தொழுதுட்டு இந்த 4 துவாக்களை 100 முறை ஊதி துவா செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு நாள் 2 நாள் 3 நாள் சொல்லிட்டு ஒரு வாரம் நீங்க செய்யுங்க. ஒரு வாரம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. அதற்குள்ள உங்களுடைய அந்த பிரச்சனைகள் முடிவடைஞ்சிருக்கும். நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும். நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த அந்த செய்தி உங்களை தேடி வரும்.
அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் மீது ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அவன் நினைச்சா ஒரு நொடி போதும் நம்முடைய அந்த விதியை மாற்றுவதற்கு, நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவதற்கு. தன் அடியார்களுக்காக எதையும் செய்யக்கூடியவதான் அர் ரஹ்மான். கையேந்தி அவன் கிட்ட கேளுங்க. இது போன்ற துவாக்களை கொண்டு உதவி தேடுங்க. நிச்சயமாக நீங்க கேட்டது கிடைக்கும். நீங்க நாடிய வாழ்க்கையை அவன் அமைத்து தருவான். உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஒரு துவாக்களின் மூலமாக நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.